வணக்கம் தோழர்களே. என்னோட இலங்கை டு இந்தியா சீரிஸில் இன்னைக்கு டே 1 எபிசோட் 2. ஸோ நாங்கள் டிரெக்டாக கொழும்பு டு டெல்லி ரீச் ஆகிட்டு இப்போ மணாலிக்கு நாங்கள் பஸ்ஸில் போகணும். ஸோ மணாலிக்கு போகிற எல்லா பஸ்ஸுமே காஷ்மீர் கேட்டில் ஐஎஸ்பிடி பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும். அதுக்கு எப்படி ஈஸியாக போகிறதுனா ஏர்போர்ட்லேருந்து இறங்கினதோடைய மெட்ரோ இருக்கும். அதில் ஃபஸ்ட்டாக நாங்கள் நியூ டெல்லி ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து எல்லோ லைனுக்கு மாறி காஷ்மீர் கேட்டுக்கு போகணும். இது ஃபஸ்ட் டைம்னால எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அங்கே இருந்த 2 பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்ன நடந்துச்சுன்னா கைஸ் 45 எடுக்க வேண்டிய மெட்ரோ டிக்கெட்டுக்கு 200 சார்ஜ் பண்ணியிருந்தாரு. அதை நான் போயிட்டு தான் பார்த்தேன். ஸோ எங்கே போனாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாகவே இருங்க, நிறையா ஸ்கேம் இருக்குது. ஸோ நீங்கள் காஷ்மீர் கேட்லேருந்து எக்ஸிட் ஆகினதோடையே ஒரு 300 மீட்டர்ஸில் ஐஎஸ்பிடி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகினதோட அங்கே உங்களுக்கு மணாலி போகிறதுக்கான பஸ் இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தனால ½ அன் ஹவரில் பஸ் வரும்னாங்க. ஸோ நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணேன். பஸ் டிக்கெட் வந்து 600லேருந்து 1002 வரைக்கும் மாறும். எனக்கு அன்றைக்கி 800ல் கிடச்சி. நீங்கள் புக் பண்ணுற சீசனை பொறுத்து பஸ் டிக்கெட் ப்ரைஸ் மாறும். மணாலிக்கு வந்து ஸ்லீப்பர் பஸ் இல்லை, செமி ஸ்லீப்பர் தான். ஆனால் இந்த பஸ் மாற கம்ஃபர்டபுள். ஒரு 14 ஹவர்ஸ் நாங்கள் பஸ்ஸில் போகணும். அதனால் நீங்கள் பஸ் புக் பண்ணக்குள்ள கட்டாயம் நல்ல பஸ்ஸாக செக் பண்ணி எடுங்க. பஸ்ஸில் ஏறினதோடைய பையை ஒருத்தர் நெக்பீல விற்றுக்கிட்டு வந்தார். 350 சொன்னார். ஒரு மாதிரி பார்கென் பண்ணி 150க்கு வாங்கிட்டோம். ஐ திங்க் இட்ஸ் வர்த். காலையிலேருந்து ட்ராவல்னால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நண்பன் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டேன். கொஞ்ச நேரத்தில் ஹரியானாவில் பனிபெட் அப்படின்ற இடத்துல ஃபஸ்ட் ஸ்டாப்பில் நிப்பாட்டினாங்க. பட் நான் ஃபுட் எதுவும் எடுக்கலை. ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தார், இங்கே மெனுவில் பார்க்குறது ஒரு ப்ரைஸ், பே பண்ணக்குள்ளே அதில் டபுள் ப்ரைஸ் ஆகிரும். ஸோ அதனால் 700 அளவுக்கு நீங்கள் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. ஐ திங்க் மச் பெட்டர். ஸோ நண்பன் மருவை வந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டேன். கொஞ்ச நேரத்தில் செகண்ட் ஸ்டாப்பில் நிப்பாட்டினாங்க. அங்கே ஒரு சாயை மட்டும் போட்டுட்டு மருவை வந்து தூக்கத்தை போட்டதோட சரியாக 7க்கு பையா வந்து எங்களை மணாலியில் இறக்கி விட்டுட்டார். ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்னோவை தூரத்தில் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஒரு குல்லாவை வாங்கி போட்டுக்கிட்டு ஸோ எங்களோட ரூமுக்கு ஜஸ்ட் 100 தான். பட் எல்லாருமே 400 500 சொன்னாங்க. ஒரு மாதிரி ஒரு 3 வீலை பிடிச்சி பார்கென் பண்ணி 100க்கே ரூமுக்கு போய்ட்டு இறங்கிட்டோம். ஹோமில் இருந்து இப்போ வரைக்கும் 30 ஹவர்ஸ்க்கு மேலே ட்ராவல்லே போனாலும் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் அடுத்து எங்களோட பக்கெட் லிஸ்ட்டை ஃபில் பண்ணுறதுக்காக போயிட்டோம். ஸோ அது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு கட்டாயம் லைக் பண்ணிட்டு போங்க. See you in the next video.